நீ அதை மன்னித்து மறக்கும் போதுதான் ஆண்டவர் புதிய காரியம் செய்ய முடியும். இனிமேல் அப்படி ஆயிருமோ அப்படின்னு நீ பயப்பட தேவையில்லை. ஒரு முறை அப்படி ஆயிட்டு அந்த பாதையை கடந்து வந்துட்ட, ஆண்டவர் அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை தந்து புது வாழ்க்கை தர விரும்புகிறார். நீ ஒப்புக்கூடுன்னு சொன்ன போது அதை மறக்க முடியல. அந்த பாதிப்பு என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுக்கு இயேசு உதவி செய்வார். அவள் ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல நேசிக்கிற கணவர், ஆசீர்வாதமான வாழ்க்கை அமைத்து கொடுத்தார். இந்த மகள் முந்தினதை நினைச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் செய்ய முடியல. இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில. அதனால ஆண்டு சொல்லுகிறார், முந்தினதை நினைக்காதே மகனே மகளே, அதையே நினைச்சு வேதனைப்படாத. அந்த காரியத்தை ஆண்டோடைய பாத்துல வைத்து விட்டு முன்னேறி போன்னு சொல்லுகிறார். ஜெபிக்கிறீங்களா? இதயத்துல கை வைத்து, இயேசுவே இதை காயப்படுத்தி இருக்கிறது. முந்தின வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள், நிந்தைகள், நெருக்கங்கள், முந்தின தோல்விகளை ரொம்ப பாதித்திருக்கிறது. அதை அடிக்கடி நினைச்சு வேதனைப்படுகிறேன். அதை என் உள்ளத்தை விட்டு எடுத்து போடுங்க. அந்த சிந்தனையை மாற்றுங்க, அந்த காயங்களை மாற்றுங்க. முந்தினதை நினைத்து கொண்டே இருக்காதபடிக்கு எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுங்கன்னு இந்த மகன் செபிக்கிறாங்க, இந்த மகள் செபிக்கிறாங்க. இன்று முதலே ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு அவளை மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.